ஆபிரகாம், ராஜ்பவனில் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் மாளிகையில் 4 புதிய அமைச்சர்கள் பதவியேற்க இருக்கிறார்கள். துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினும் இன்று பொறுப்பேற்க இருக்கிறார். அவர்களுக்கு ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைப்பதை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஆளுநர் மாளிகைக்கு வருகை புரிந்திருக்கிறார். ஆளுநர் மாளிகையில் உள்ள அரங்கத்தில் இந்த அமைச்சர்கள் பதவியேற்பு நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர்கள் வைகோ மற்றும் காங்கிரஸ் கட்சியின் செல்வ பிறந்தகை, திருமாவளவன் உள்ளிட்டோரும் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளனர். தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆளுநர் மாளிகைக்கு வருகை புரிந்திருக்கிறார். அவரை ஆளுநர் RN ரவி வரவேற்றார். ஆளுநர் RN ரவிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து அளித்தும் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் 4 புதிய அமைச்சர்களின் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க வருகை புரிந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தலைமைச் செயலாளர் மற்றும் ஆளுநர் RN ரவி ஆகியோர் பூங்கொத்து அளித்து அவருக்கு வரவேற்பு அளித்தனர். ஆளுநருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சால்வை அணிவித்து பூங்கொத்து அளித்து இப்போது பதவியேற்பு மேடைக்கு அவர் செல்லும் காட்சியும் அந்த அமைச்சர்களை அறிமுகம் செய்யும் காட்சியும் தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செந்தில் பாலாஜி, உதயநிதி ஸ்டாலின், கோடிச்செழியன் மற்றும் ஆவடி சாமு நாசர், பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் ஆகியோரை ஆளுநரிடம் முதலமைச்சர் இப்போது அறிமுகப்படுத்தி வைத்த அந்த காட்சியையும் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பதவியேற்பு மேடையில் இப்போது ஆளுநர் மற்றும் முதலமைச்சர், தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது தமிழ் தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டு அந்த பதவியேற்பு நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது. ஆபிரகாம்.